தமிழக விவசாயிகள், காவிரி டெல்டா விவசாயிகள் காவிரி தண்ணீரால கிட்டத்தட்ட 30 லட்சம் ஏக்கர் 3 போகம் சாடி பண்ணோம். அப்போ 1892க்கு முன்னாடி கர்நாடகா வெறும் 90,000 ஏக்கர் தான் சாடி பண்ணுச்சு. அப்புறம் 1924 ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க 50 வருஷத்துக்கு 74 வள்ளி. அந்த அக்ரிமெண்ட் என்னன்னா, மைசூர் ஸ்டேட்டட் மெட்ராஸ் ப்ரொவின்சியல். மெட்ராஸ் ப்ரொவின்சியலில் ஆந்திரா இருந்துச்சு, கர்நாடகா இருந்துச்சு, கேரளா இருந்துச்சு. இந்த தலைக்காவிரி எல்லாம் தமிழ்நாட்டோட இருந்துச்சு. அப்போ எக்ரிமெண்ட் போட்டு அவங்க 5,90,000 ஏக்கர் கர்நாடகா பண்ணிக்க வேண்டியது, கிருஷ்ணா அணையை கட்டிக்க வேண்டியது. நம்ம 25 லட்சம் ஏக்கருக்கு மேலே 3 போகம் சாடி பண்ணுறோம். 1974 அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே இங்கே இருக்க அரசியல்வாதிகள் நம்மளை காமிச்சு கொடுத்துட்டாங்க. கண்டுக்கவே இல்லை, ஏன்னா வருஷம் வருஷம் வெள்ளம் வந்துச்சு. அதனால காவிரியை பற்றி கண்டுக்காதனால அவன் கபினி, ஹேரங்கி, ஹேமாவதி, ராமதீர்த்தம் 5 அணையை கட்டிட்டான். 5 அணையை கட்டி இப்போ அவன் 25 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ணுறான் 3 போவோம். 25 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ண நம்ம இப்போ 8 லட்சம் ஏக்கர் 9 லட்சம் ஏக்கர் தான் 1 போகம் சாவடி பண்ணுறோம். இப்போ இந்த மேகதாதுவையும் கட்டிட்டான்னா இந்த 7-8 ஏக்கர் கூட 7-8 லட்சம் ஏக்கர் கூட பண்ண முடியாது. என்ன ஆகும்? அவன் தண்ணியை பூரா தேக்கிக்குவான். அங்கே இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? ஜனவரி மாதம் 2.76 டிஎம் தண்ணி திறந்து விடு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரலையும் மாதம் 2.5 டிஎம்ஸ் தண்ணி. இப்போ ஜூன் மாதம் 9.19, ஜூலையில் 31 டிஎம்சி, அடுத்தது 45 டிஎம்சி, இப்படி திறந்து விடுன்னு சொல்லிடுச்சு. சொல்லினா கூட அவன் திறக்கிறதா ஒழுங்கா திறக்க மாட்டேங்கிறான். அவன் திறக்கலைன்னா எங்ககிட்ட இந்த ஆர்சி டிவிஷன், ரிவர் கன்சர்வன்சி டிபார்ட்மெண்ட்டு சொன்னா நாங்களாவது விவசாயிகள் போராடுவோம், சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம். ஆனால் எங்களுக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லாமல் பேசாமல் தண்ணி இல்லை, இப்போ குருவிக்கு தண்ணி இல்லை, எப்படி சாடி பண்ணுறது? 3 போகம் சாடி பண்ண விவசாயி 1 போகம் கூட பண்ண முடியலையே. இந்த கொடுமையிலிருந்து காப்பாற்ற இப்போ உங்க தீர்மானம் போட்டாலும் எது பண்ணாலும் அரசாங்கம் நாங்களும் வழக்கு தொடர்ப்போம் சுப்ரீம் கோர்ட்டில். அதுக்கு நாளைக்கு மீட்டிங் போட்டிருக்கோம், வழக்கறிஞர்லாம் கூட்டு மீட்டிங் போட்டிருக்கோம். எங்களுடைய உரிமைக்காக மேகதாது கட்டக்கூடாது என்பதற்காக எந்த போராட்டத்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். மத்திய சர்க்கார் எங்களை பழி வாங்கிடக்கூடாது, ஓட்டு வாங்கணும், கர்நாடகா ஜெயிக்கணுங்கிறதுக்காக மத்திய சர்க்கார் எங்களை பழி வாங்கி அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதே போல கடன் தள்ளுபடி ஐயா என்ன சொன்னாரு? விஜய் ஐயா எலெக்ஷன் முன்னாடி சிறு குறு விவசாயிங்க முழு கடனையும் தள்ளுபடி பண்றேன்னாரு, பெரிய விவசாயி வாங்கியது 50% பண்றேன்னாரு. நாங்க சொல்றோம், எங்களுக்கு மோடி ஐயா இது கொடுத்தார்ல, உத்தரவு கொடுத்தார்ல, இஃப் ஐ வில் பி த பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஐ வில் கிவ் 2 times ப்ராஃபிட்டபிள் பிரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னு சொன்னார்ல. நான் பிரதம மந்திரி ஆனவுடன் 2 மடங்கு லாபம் தரும் விலையை தருவேன்னாரு. 1 கிலோ 18 ரூபா வித்த நெல்லுக்கு 54 ரூபா தரேன்னாரு, இன்னைக்கு 24 ரூபா தர்றாரு. 2700 ரூபா வித்த கரும்பு, 1 டன் கரும்புக்கு 8100 ரூபா தரேனாரு, இப்ப 3500 ரூபா தர்றாரு. எங்களை அப்படி இந்த 70 ஆண்டுகளா எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்காம மத்தியில் ஆண்ட அரசுகள், காங்கிரஸ், பிஜேபி 2மே சேர்ந்து எங்களை ஏமாற்றியதே 1000 லட்சம் கோடிகள். அப்படி இருக்கும்போது இந்த கொஞ்சோண்டு எங்களுக்கு தள்ளுபடி என்ன கெட்டு போயிடும்? உங்களுக்கு ஒரு 13,000 கோடி 14,000 தள்ளக்கூடாதா? இப்ப மத்திய மகாராஷ்டிராவில் தள்ளுபடி பண்ணலையா? அது மாதிரி எங்களுக்கும் தள்ளுபடி பண்ண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த தீர்மானத்தை நாங்கள் நல்லதா நினைக்கிறோம். இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். இதை எதிர்த்து டெல்லியில போய் பேசணும். காவிரி மேலாண்மை வாரியத்துக்கிட்ட பர்மிஷன் கொடுக்கான்னு சொல்லணும், மத்திய சர்க்கார்ட்ட கொடுக்கான்னு சொல்லணும், சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடணும், வழக்கு போட்டு ஜெயிச்சு எங்களுக்கு கொடுக்கணும் என்பதை நாங்கள் தீர்மானத்தை வரவேற்கிறோம். இதெல்லாம் அவங்க செய்யணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.